பறைசாற்றுதலும் சான்று பகர்தலும். குருவாகிய கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் இணைந்து உருவாக்கிய நற்செய்தி என்ற அற்புத படைப்பை சிந்திக்க இஞ்ஞாயிறு நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று இயேசுவின் விண்ணேற்ற விழாவை கொண்டாடுகிறோம். அதே வேளையில் இயேசுவின் பணியை இவ்வுலகில் தொடர்ந்து நிறைவேற்றிய சீடர்களின் அர்ப்பணத்தையும் அயரா உழைப்பையும் துணிவையும் இந்நாளில் கொண்டாடுகிறோம். இயேசுவின் விண்ணேற்ற நிகழ்வு மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோரின் நற்செய்திகளிலும் திருத்தூதர் பணிகள் நூலிலும் கூறப்பட்டுள்ளது. இந்நூல்களில் காணப்படும் விண்ணேற்ற நிகழ்வை ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் பல வேறுபாடுகள் இருப்பதை உணரலாம். இந்நிகழ்வு எருசலேமில், கலிலேயாவில் அல்லது பெத்தானியாவில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவின் விண்ணேற்றம் உயிர்ப்புக்கு பின் உடனே நிகழ்ந்ததா அல்லது 40 நாட்கள் கழிந்து நிகழ்ந்ததா என்பதிலும் தெளிவு இல்லை. இந்நிகழ்வு எங்கே எப்போது நிகழ்ந்தது என்பதில் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்நிகழ்வின் போது இயேசு கூறிய செய்தியில் ஓரளவு ஒப்புமைகள் உள்ளன. மிகவும் ஆழமான சக்தி வாய்ந்த செய்தி அது. இயேசுவின் விண்ணேற்ற நிகழ்வை ஒரு வரலாற்று பதிவாக காட்டுவதில் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் அதிக கவனம் செலுத்தாமல் இந்நிகழ்வின் போது இயேசு கூறிய செய்தியில் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர் என்பதை நாம் உணரலாம். நற்செய்தியை பறைசாற்றுவதும் நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ்வதும் இயேசு தன் சீடர்களுக்கு விடுத்த அழைப்பு அல்லது பணி என்பதை 3 நற்செய்திகளும் திருத்தூதர் பணிகள் நூலும் வெவ்வேறு வார்த்தைகளில் கூறியுள்ளன. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு தன் விண்ணேற்பிற்கு முன் கூறிய வார்த்தைகள் கிறிஸ்தவ வரலாற்றில் பல வழிகளில் பொருள் கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் நன்மைகள் விளைந்துள்ளன, பிரச்சனைகளும் எழுந்துள்ளன. நற்செய்தியை யார் பறைசாற்றுவது, அதை எப்படி பறைசாற்றுவது என்று கேள்விகள் கிறிஸ்தவ வரலாற்றில் அடிக்கடி எழும் கேள்விகள். பொதுவாக நற்செய்தியை பறைசாற்றுதல் என்றதும் கோவில்களில், மேடைகளில் முழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மறையுரையாக இதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த கோணத்தில் இவ்வார்த்தைகளை நாம் சிறைப்படுத்தி விடுவதால் குருக்கள், துறவியர் என்று ஒரு குறுகிய குழுவுக்கு இந்த பணியை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு யாரிடம் கூறினாரோ அக்குழுவில் இருந்தவர்கள் யாரும் அருள் பணியாளரோ துறவியோ அல்ல. அவர்கள் அனைவரும் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்த சாதாரண தொழிலாளிகள். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் நாம் அனைவரும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணரலாம். மார்க்கு நற்செய்தியில் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறிய அதே மூச்சில் அந்த பறைசாற்றுதலின் பல்வேறு விளைவுகளையும் கூறுகின்றார். நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டவர்கள் பேய்களை ஓட்டுவர், உடல்நலமுற்றோரை குணமாக்குவர், பாம்போ கொடிய நஞ்சோ அவர்கள் உயிரை பறிக்காது என்ற அடையாளங்களை இயேசு இணைத்து கூறுகிறார். மேடைகளில், கோவில்களில் முழங்கப்படுவதோடு நற்செய்தியின் பறைசாற்றுதல் நின்று விடுவதில்லை. குணமளிக்கும் பணிகள், தீய சக்திகளை உலகினின்று விரட்டியடிக்கும் பணிகள் ஆகியவற்றின் வழியாகவும் நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். வாய் வார்த்தைகளால் மேடைகளில் பறைசாற்றப்படும் நற்செய்தியை காட்டிலும் வாழ்க்கையால் உணர்த்தப்படும் நற்செய்திகள் இன்னும் ஆழமான தாக்கங்களை உருவாக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வாழ்க்கையால் நற்செய்தியை பறைசாற்றிய பலரில் உலக புகழ்பெற்ற ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற மருத்துவரும் ஒருவர். ஆல்பர்ட் ஸ்வைசர் அவர்கள் 25 வயது இளைஞனாக இருந்தபோது மறைவுரை வழங்குவதில், இறையியல் வகுப்புகள் நடத்துவதில் தன்னிகரற்ற புகழ் பெற்றிருந்தார். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவி வந்த தேவைகளை பற்றி கேள்விப்பட்ட ஆல்பர்ட் அவர்கள் தனது 30வது வயதில் பேராசிரியர் பதவியை விட்டுவிட்டு மருத்துவம் படித்து ஆப்பிரிக்காவில் மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியில் மருத்துவமனை ஒன்றை நிறுவி பணி செய்ய துவங்கினார். பல்வேறு இடர்கள், சிறைவாசம் என்று அவர் வாழ்வில் சவால்கள் வந்தாலும் வறுமையில் வாடிய ஆப்பிரிக்க மக்களுக்கு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ பணிகளை செய்து வந்தார். இளமையில் நற்செய்தியை வார்த்தைகளாய் முழங்கி புகழ்பெற்ற ஆல்பர்ட் அவர்கள் தன் வாழ்வின் பிற்பகுதியில் தன் வாய் வார்த்தைகளால் அல்ல, மாறாக
வாழ்வால் நற்செய்தியை பறைசாற்றினார். கோவில்களில் பிரசங்க மேடைகளில் பறைசாற்றப்படும் நற்செய்தியை விட இவ்வுலகை இறையரசாக மாற்ற வேண்டும் என்ற அர்ப்பண உணர்வுடன் பணியாற்றிய ஆல்பர்ட் அவர்களை போன்ற பல்லாயிரம் உன்னத உள்ளங்களின் வாழ்வு பறைசாற்றியுள்ள நற்செய்தியே 20 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அதிகமாய் ஆழமாய் இவ்வுலகில் வேரூன்றியுள்ளது என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை. வாழ்வால் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு பெரும் அறிவாளிகள், பேச்சாளர்கள் தேவையில்லை. இயேசுவின் சீடர்களே இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். 20 நூற்றாண்டுகளை தாண்டி நற்செய்தி இன்றும் இவ்வுலகில் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தங்கள் அறிவுத்திறன் கொண்டு, வார்த்தை புலமை கொண்டு நற்செய்தியை போதித்தவர்கள் அல்ல. நற்செய்தியும் அதன் மையமான இயேசுவும் தான் காரணம். இயேசுவும் அவரது நற்செய்தியும் மையங்கள் என்பதை மறந்துவிட்டு நற்செய்தியை போதிப்பவரின் புகழ், அவரது பேச்சுத்திறன் இவற்றை மையங்கள் என்று நாம் நம்பிய போதெல்லாம் பிரச்சனைகள் எழுந்துள்ளன என்பதை கிறிஸ்தவ வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறது. வார்த்தைகளை அதிகம் கூறாமல் நற்செய்தியை வாழ்ந்து காட்டிய அசிசி நகர் புனித பிரான்சிஸ், மருத்துவர் ஆல்பர்ட் ஸ்வைசர், புனித அன்னை தெரேசா என்று பல்லாயிரம் உன்னத பணியாளர்களின் வாழ்வால் நற்செய்தி இன்றும் நம்மிடையே வாழ்கிறது என்பதை எண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்வோம். வாழ்வாக மாறிய இந்த நற்செய்திகள் நமது மத்தியில் உலவும் போது நஞ்சாக பரவி வரும் தீய சக்திகள் நம்மை அழித்துவிட முடியாது என்பதை மனதார நம்புவோம்.